ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போற டிசி ஸ்டுடியோஸோட லேண்டன்ஸ் டிவி சீரிஸ் கிரீன் லேண்டன்ஸ் அப்படின்ற கேரக்டர் பேஸ் பண்ணி வர போற இந்த டிவி சீரிஸ்ல 70 இயர் டிசி காமிக்ஸ் டிவி சீரிஸ் ஹிஸ்டரியிலேயே பார்க்காத ஒரு சில எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரெயிலர் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2 கோலீட் ஹீரோஸ், 2 சூப்பர் ஹீரோஸ் இந்த லேண்டன்ஸ் டிவி சீரிஸை லீட் பண்ண போறாங்க. ஒன்னு நம்ம ஹேல் ஜார்டன், இன்னொன்னு ஜான் ஸ்டூவர்ட். ஆரோன் பேரியோட அந்த கேரக்டரும் கைல் சாண்ட்லரோட இன்னொரு கேரக்டர் தான். இதுக்கு முன்னாடி வந்த டிசியோட என்செம்பிள் சூப்பர் ஹீரோஸ் ப்ராஜெக்ட் சச்சஸ் பேர்ட்ஸ் ஆஃப் பிரே, டைட்டன்ஸ் டிவி சீரிஸ், டூம் பேட்ரோல் டிவி சீரிஸ், லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ டிவி சீரிஸ், ஈவன் பிளாஷ் டிவி சீரிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஹீரோஸ் இருப்பாங்க. மோர் தென் 3 ஹீரோஸ் நம்ம பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேர்ட்ஸ் ஆஃப் பிரே எடுத்துக்கலாம், பிளாக் கேனரி, அதுக்கப்புறம் நம்ம ஹார்லி குவின், அதுக்கப்புறம் ஹண்ட்ரஸ் சொல்லிட்டே போலாம். பட் இந்த டிவி சீரிஸ்ல தான் 2 ஹீரோ. சோ இதுல நம்ம கைகார்னர் அப்பியர் ஆகிறாரு, சினிஸ்ட்ரோ அப்பியர் ஆகிறாரு அப்படின்னா இருந்தாலுமே அவங்களோட ரோல் ரொம்ப மைனரா தான் இருக்க போகுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜான் ஸ்டூவர்ட் அப்படின்ற இந்த கேரக்டர் காமிக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு 55 வருஷம் ஆச்சு. இந்த 55 வருஷம் ஹிஸ்டரியில இது வரைக்கும் நம்ம அனிமேட்டட் மூவிஸ் தான் பார்த்துக்கமே தவிர லைவ் ஆக்ஷன்ல பார்த்தது கிடையாது. 2021ல வந்து ஜாக் ஸ்னைடரோட டைரக்டர்ஸ் கட்டான ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக்ல வெயின்டி கார் அப்படின்ற ஆக்டரை ஜான் ஸ்டூவர்ட்டை கேஸ்ட் பண்ணிருந்தாங்க. பட் ஃபைனல் கட்ல அவரோட சீன்ஸ் நம்மளால பார்க்க முடியல. அது பதிலா மார்ஷன் மேன் அப்பியர் ஆனாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நியூ வெஸ்டர்ன் டோனை இந்த டிவி சீரிஸ் நம்ம பார்க்க முடியும். யூசுவலா கிரீன் லேண்டன் கார்ப்ஸ் அப்படின்னாலே ஒரு இன்டர்கேலக்டிக் ஸ்டோரியா தான் இருக்கும். அதாவது காஸ்மிக் செட்டிங் இது மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த டிவி சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இடத்துல நடக்கிற மாதிரி ஒரு டர்ட்டி ரோட் சைட்ல சோ ஆடு மாடு மேல சந்துக்குள்ள ஒரு சின்ன டவுன்ல நடக்கிற மாதிரியான ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் செட் பண்ணிருக்காங்க. நெப்ராஸ்கா அப்படின்ற ஒரு இடத்துல ஹார்ட்லாண்ட்ங்கிற ஒரு சிட்டில நடக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை காமிச்சு போறாங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியும். ட்ரெய்லர்ல இந்த ரோட் சைட்லாம் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் டஸ்ட் செட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ட்ரக்ஸ், ஹார்சஸ், ரூரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் நிறைய பார்க்க முடியும். லைவ் ஆக்ஷன் டிவி சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் சிட்டி, மெட்ரோபாலிஸ் சிட்டி, காத்தம் சிட்டி இந்த மாதிரி சிட்டிஸ் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பிளானட் லைக் கிரிப்டான், அப்போகாலிப்ஸ்ன்ற மாதிரி நிறைய பிளானட்ஸ் பார்த்திருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ரூல் செட்டிங் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதை என்ன அப்படின்னா தால் சினிஸ்ட்ரோ அப்படின்ற அந்த கேரக்டர் உல்ரிச் தாம்சன் பிளே பண்ற இந்த கேரக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம தால் சினிஸ்ட்ரோவை லைவ் ஆக்ஷன் மூவில பார்த்திருப்போம். 2011ல வந்த கிரீன் மூவில மார்க் ஸ்ட்ராங் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இந்த டிவி தான் பார்க்க போறோம். இவர் ஆக்சுவலா ஒரு கிரீன் லேண்டன் மெம்பரா தான் இருந்தாரு. பட் எவென்ச்சுவலி எல்லோ லேண்டனோட லீடரா மாறிடுவாரு. ஜஸ்டிஸ் லீக் அன்லிமிடெட் டிவி சீரிஸ், ஜஸ்டிஸ் லீக் ஆக்ஷன் டிவி சீரிஸ், அதுக்கப்புறம் கிரீன் லேண்டன் அனிமேட்டட் டிவி சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தால் சினிஸ்ட்ரோ அப்படின்ற கேரக்டர் நம்ம பார்த்திருப்போம். சோ லாஸ்டா சொல்ல வர முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த டிவி சீரிஸ்ல பால் பென் விக்டர் அப்படின்ற ஒரு ஆக்டர் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள ஆண்டோன் அப்படின்ற ரோல்ல கேஸ்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அந்த கேரக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏலியன்ற மாதிரி சொல்றாங்க. சோ உண்மையை தேடுற ஒரு ஏலியன், சோ வெறுப்பால பாதிக்கப்பட்ட சட்டத்தை மதிக்காத ஒரு ஏலியன்ற மாதிரி சொல்லப்படுது. தன்னோட மக்களுக்காக பழி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு வஞ்சத்தோட அலையிற ஒரு ஏலியன் மாதிரி சொல்லப்படுது. எனக்கு என்னமோ இந்த ஆண்டோன்கிற கேரக்டர் அட்ராசிட்டிஸ் அப்படின்ற அந்த ரெட் லேண்டனோட லீடர் ரெஃபர் பண்ணுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த டிவி சீரிஸ்ல நம்ம அட்ராசிட்டிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய ஃபர்தர் எபிசோட்ஸ்ல அல்லது சீசன் 2ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எமோஷனல் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. கேரட் டிலாண்ட் அப்படின்ற ஒரு கோஸ்டார் இருக்காரு இந்த டிவி நடிக்கிறவர். அவரு லாஸ்ட் இயர் ஒரு ஃபேன் ஆர்ட்டை பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ரீபோஸ்ட் பண்ணி அதுல பால் பென் விக்டரோட நேம் டேக் பண்ணியிருந்தாரு. சோ அப்பயே ஃபேன்ஸ் புரிஞ்சுட்டாங்க இது கண்டிப்பா ஆண்டான்கிற நேம் அட்ராசிட்டி தான் ரெஃபர் பண்ணி சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லேண்டன்ஸ் டிவி சீரிஸ் எந்த அளவுக்கு ஐ கேஷிங்கா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.